ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை செல்குடிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டேஸ்டியான யம்மியான தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அருமையான தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை சாதா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் தான், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போடுறேன். எனக்கு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போடுறேன். மைல்டான காரம் தான் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போட்டால் கூட போதும், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இந்த முந்திரி போட்டுக்கலாம், கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் போட்டுக்கிறேன். போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ உப்புமாவுக்கு வதங்குற அளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிங்கனாவே, பூண்டு தட்டி போட்டாலோ இல்லை பூண்டு பேஸ்ட்டு போட்டால் மட்டும் போதும். அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் பாலுக்கு, அந்த ரைஸ்க்கு. ஸோ இஞ்சி போடாதீங்க. இஞ்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் டேஸ்ட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் போட மாட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலை போட்டு வதக்கினா போதும். கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. புதினாவோட ஃப்ளேவரே போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போட்டால் போதும், புதினா ஃப்ளேவர் கூட. அது சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு லஞ்சுக்கு நம்ம கட்டி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் வீட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ புழுங்கல் அரிசின்றதுனால நான் 1க்கு 2 பங்கு தண்ணி வைக்கிறேன். தேங்காய் பால், பால், 2ஆம் பால் எல்லாம் சேர்த்து தண்ணி எல்லாம் நான் 2 பங்காக வச்சுக்கிறேன். உங்களுக்கு ரைஸ் ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். என் பசங்களுக்கு கொஞ்சம் கலர் இருந்தால் தான் பிடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோ கலர் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒயிட்டாகவும் செஞ்சுருக்கிறேன். ஒயிட்டை விட இவங்க இந்த கலர் தான் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மைல்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கலருக்காக. சால்ட்டு போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ 1 பங்கு அரிசிக்கு நீங்கள் 1.5 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். வீட்டு அரிசி அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஊற வச்சுருந்தா கூட உங்களுக்கு அது தண்ணி அதிகமாக பிடிக்கும். அதனால் 1க்கு 2 வச்சுக்கிறேன். நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இப்போ ஊற வச்ச அரிசியை நான் போட்டாச்சு. எல்லாத்தையும் உப்பெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு 3 விசில் போட்டேன். பாஸ்மதி ரைஸாக தான் நீங்கள் 1 விசில் போதும். இது வீட்டு அரிசி, புழுங்கல் அரிசி நின்று வேகும். 3 விசில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தேங்காய் பால் சாதம். சட்டுன்னு செய்கிற தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் எடுக்க மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும், மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பிளேட்டிங்கில் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட தேங்காய் பால் சாதம் நல்லா கமன்னு சுட சுட சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாம். வதக்கிற நேரமோ பால் எடுக்கிற நேரமோ மட்டும்தான், விசில் உடனே வந்துடும். இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப உடம்புக்கு, வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் நிறைய வீட்டில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும், ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி, ஒரு வெஜ் புலாவ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ண கோகோனட் சாப்பிட்றத விட, பாயில் பண்ணாமல் அந்த கோகோனட்டை எடுத்துக்கும் போது சட்னிலேயோ இல்லை தேங்காய் பால் ஆப்பம் அந்த மாதிரி எடுக்கும்போது அது இன்னும் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. குக் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம சாப்பிட்ற மட்டன், சிக்கனை விட அந்தளவுக்கு ரொம்ப பேட் கொலஸ்ட்ரால்லாம் இருக்காது. நல்ல குட் கொலஸ்ட்ரால் தான் இருந்தாலும். நீங்கள் மோஸ்ட்லி ராவாக எடுத்துக்கிறது நல்லது கோகோனட்டு, ஓகேங்களா? இதுவும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான யம்மியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை செல்லக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.